லகு தேங்காய், அதாவது லட்சுமி தேங்காய். இந்த தேங்காய் எங்கே இருக்கோ அங்கே லாபம் பெருகும். இந்த சின்ன சைஸு தேங்காய் எங்கே கிடைக்குது, இது வீட்டில் எங்கே வைக்கணும், மார்வாடிகள் இதை எப்படி பூஜை செஞ்சு ஆகர்ஷணப்படுத்துகிறாங்க என்பதை இந்த பதிவில் முழுசாக பதிவு செய்கிறேன். பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. இந்த தேங்காயோட பேர் லகு நாரில், லட்சுமி தேங்காய், சின்ன தேங்காய் என்று சொல்வார்கள். உத்தரப்பிரதேசம், ஹிமாலயம் போன்ற இடங்களில் மலையில் இந்த தேங்காய் கிடைக்குது. இந்த தேங்காயோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த தேங்காய் இருக்கும் இடத்தில் லட்சுமி பூஜை இருக்கும். நார்த் இந்தியாவில் மார்வாடிகள் அல்லது யார் பூஜை செஞ்சாலும் இந்த லட்சுமி தேங்காய் இல்லாமல் பூஜையே செய்ய மாட்டார்கள். அந்தளவுக்கு தெய்வீக ஆகர்ஷணங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறிய சூட்சம பொருள். இதைய கல்லாப்பெட்டி, நகை வைக்கக்கூடிய இடங்கள், லாக்கர், அதற்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய குபேர மூலை, அதற்கப்புறம் அவங்க வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பூஜை அறைகள் போன்ற இடங்களில் இந்த தேங்காயை கண்டிப்பாக வைப்பாங்க. வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டோட என்ட்ரன்ஸில் இதோடு சேர்ந்து 5 கோமதி சக்கரத்தை மஞ்சள் கலர் துணியில் கட்டி வீட்டு வாசலில் கட்டுவாங்க. அதே மாதிரி பூஜாரையோட என்ட்ரன்ஸ்லையும் கட்டி வைப்பாங்க. வியாபார ஸ்தலத்தில் கல்லாப்பெட்டியிலையும் வியாபார ஸ்தலத்தோட என்ட்ரன்ஸ்லையும் இது கட்டி வைப்பாங்க. இது கட்டுறதுனால என்னங்க பலன் அப்படின்னா, இந்த தேங்காய்க்கு எதிர்மறையை தடுக்கக்கூடிய, திஷ்டி தோஷத்தை தடுக்கக்கூடிய, சத்ருக்களை நிறுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அதோடு சேர்ந்து தன ஆகர்ஷணம், பண ஆகர்ஷணம், அந்த இடத்துக்கு தேவையான ஜன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி தருவது தான் இதோட தன்மையே. மார்வாடிகள் இதை பயன்படுத்துறதுக்கான ரகசியங்களை நான் ஒரு சூட்சமமான ஒரு புத்தகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். சென்ற ஆண்டு நம்ம தீபாவளி கிட்லேயே இந்த தேங்காயை வச்சு கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டு வரும் திங்கட்கிழமை ஒரு அற்புதமான தெய்வீகமான பூஜை ஒன்று நடக்குது. அந்த சத்யநாராயண பூஜையில் இந்த 3 தேங்காயை பூஜையில் வச்சு உங்களுக்கு தர இருக்கின்றேன். கூடவே தாமரை திரி, அதாவது தாமரையை வருதில் அதில் இருக்கக்கூடிய தண்டிலிருந்து எடுத்து தாமரை தண்டு திரி, இதில் வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி நாட்களில், தீபாவளி நாட்களில் நெய் தீபம் போட்டிங்கன்னா அங்கே மகாலட்சுமியின் ஆகர்ஷணங்கள் ஏற்படும். ஸோ இப்பேற்பட்ட 2 தெய்வீக பொருட்களை வரும் திங்கட்கிழமை பௌர்ணமியோடு இணைந்து வரக்கூடிய சந்திரன் நாளில் பூஜையில் வச்சு நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன். ஸோ இந்த 2 தெய்வீக பொருட்களும் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 3 தேங்காயோடு சேர்ந்து 5 கோமதி சக்கரத்தை, நீங்கள் வீட்டில் இருக்கிற கோமதி சக்கரத்தை எடுத்து அதை மஞ்சள் கலர் துணியை கட்டி வீட்டு என்ட்ரன்ஸ்லேயோ பூஜை ரூம் என்ட்ரன்ஸ்லேயோ கல்லாப்பெட்டிலேயோ வைத்து பாருங்கள். தனம் பணம் பெருகும். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். நிச்சயமாக நல்ல தன்மைகள் கிடைக்கும். மிக முக்கியமாக தீபாவளிக்கு முந்தின நாள் இதை செய்வாங்க. ஸோ இப்போ வாங்கி வச்சுட்டிங்கன்னா இன்னொரு 10-15 நாள் தான் தீபாவளிக்கு இருக்குது. வாங்கி வச்சுட்டு தீபாவளிக்கு முந்தின நாள் நீங்கள் இதை வீட்டில் செய்யலாம். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள பூஜையில் உங்கள் பேரையும் சங்கல்பம் செய்ய கீழ்க்கக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். இப்போது வாட்ஸ்அப் கன்சல்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். உலகத்தில் எங்கே இருந்தாலும் 1 to 1 எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் வீடியோ கன்சல்டிங் எடுத்துக்கலாம். என்னை சந்திக்க, ஆன்லைனில் கன்சல்டிங் பெற கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மகாலட்சுமியின் கடாட்சம் முழுமையாய் கிடைக்கட்டும். வாழ்க.